வீரப்பன் தி கிங் மேக்கர் என்ற ஆவணப்படம் வெளியாகியுள்ள நிலையில் அவர் குறித்து அரசியல் மற்றும் திரை பிரபலங்கள் நினைவு கூர்ந்த கருத்துக்களை பார்க்கலாம். அருளாளர், அன்பாளர், பண்பாளர் என போற்றப்பட்ட ஐயா ஆரம்பி அவர்கள் உறுதியான திராவிட இயக்க பற்றாளர். மக்கள் திலகம் எம்ஜிஆர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அருமை நண்பர் கமல்ஹாசன் போன்றவர்களின் வெற்றிகரமான படங்களை தயாரித்தவர். கதை விவாதங்களிலும் திரைக்கதை அமைப்பிலும் அவருடைய நுணுக்கங்களை திரைத்துறையினர் வியந்து பாராட்டுவார்கள். அதேபோல் இலக்கிய துறையிலும் புரவலராக இருந்து கம்பன் கழகத்தை அவர் முன்னெடுத்து பல இலக்கியவாதிகள், பேச்சாளர்களின் வளர்ச்சிக்கு துணையாக இருந்தவர். தொட்ட துறைகள் எல்லாம் ஆளுமை மிக்கவராகவும் திறம்பட செயல்படக்கூடியவராகவும் திகழ்ந்தார். புரட்சி தலைவருடைய பிம்பத்தை ரிக்ஷாக்காரனில், இதயக்கனியில், சத்யா மூவிஸ் தயாரித்த அத்தனை திரைப்படங்களிலும் புரட்சி தலைவரின் பெரும் புகழை பரப்புகின்ற வகையில் காட்சி அமைப்புகள், இசை, வசனம் அனைத்தும் அதிலே தனி முத்திரை பதிக்கும். ஆரம்பி என்ற 3 எழுத்து தன்னம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட தன்னம்பிக்கை தர்ற மாதிரி பேசுவார். அது தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு இருந்தது. அப்துல் கலாம் அப்போ அவர் பார்த்தா ஒரு சாதாரண மத்திய அரசில் ஒரு அதிகாரியாக இருந்தார். இவர் எப்படி தான் அவரை கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. ஆழ்வார் யூனியம் சார்பாக உங்களுக்கு ராமானுஜர் விருதை தர இருக்கிறோம், என்னை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் சொன்னேன், நான் தேர்ந்தெடுக்கல, என்னுடைய அருமை தலைவர் அண்ணன் ஆரம்பி இவர்கள் இந்த ராமானுஜர் விருதை அவர் தயார் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஐயாவினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நபரா, குடும்பத்தில் ஒருத்தனா எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அண்ணாவின் இதயக்கனி புரட்சி தலைவர் என்றால் புரட்சி தலைவரின் இதயக்கனி நான் ஆரம்பி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, ஆரம்பி, இந்த 3 பேரும் இல்லாத அதிமுக என்பது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.